நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நெறைய முக்கியமான ஸ்டாக்கோட நியூஸு, அதுக்கப்புறம் அப்டேட்டு எல்லாம் பார்க்க போறோம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. நேத்து நம்ம வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது என்னன்னா, நம்ம இந்தியாவோட ஜிடிபி குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, பீட்டிங் எஸ்டிமேட் அதாவது நம்ம எதிர்பார்த்தத விட அதிகமா வந்திருக்கு. நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதனால பாருங்க நேத்து நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் ஆகுது. 120 130 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ல தான் ட்ரேட் ஆகுது. அப்ப நம்ம மண்டே வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 130 பாயிண்ட் இல்ல 100 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இதுவரைக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு நல்ல ஒரு குட் நியூஸு. அடுத்தது 2 குட் நியூஸு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணு ஆர்பிஐயோட ரேட் கட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது டிசம்பர் மாசம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாரிஃப் அதாவது உக்ரைன், ரஷ்யா வார் வந்து அந்த வார் ஸ்டாப் ஆயிருச்சுன்னா, நமக்கு அமெரிக்கா நம்ம மேல போட்டிருக்க 50% தாரிஃப வந்து 25% குறைப்பாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு 25லேருந்து ஒரு 15 வந்துச்சுன்னா, அது மார்க்கெட் ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. 2026ல எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 3 விஷயங்கள் நடந்துச்சுன்னா, ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இன்னும் 2 விஷயம் பாசிட்டிவா நமக்கு அமைஞ்சுச்சுன்னா, மார்க்கெட்டு பூம் ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருக்கும். நேத்து குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டவ் ஜோன்ஸ் எல்லாமே வந்து 289 பாயிண்ட் நீங்க பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் நாஸ்டாக் 151 பாயிண்ட் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. லாஸ்ட் ஒரு 4, 5 டேஸா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் மார்க்கெட் நல்லாவே இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டுமே நல்ல அருமையான ஒரு இது நேத்து குளோசிங் டைம்ல. அப்ப நம்ம வந்து மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கேப் அப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐ டேட்டா நவம்பர் மாசம் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். நவம்பர் மாசம் முடிஞ்சுச்சு. இனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிசம்பர் மாசம் தான் ட்ரேடிங் டிசம்பர் 1ஆம் தேதி தான் நமக்கு ட்ரேடிங் டே இருக்கு. நவம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நேத்து 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, 3795 கோடிக்கு வித்திருக்காங்க. அவங்க வேலையே அப்படித்தாங்க. 2 நாள் வாங்குவாங்க, 2 நாளைக்கு விப்பாங்க. 1 நாள் வாங்குவாங்க, 2 நாளைக்கு விப்பாங்க. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 17,500 கோடிக்கு தான் வித்திருக்காங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, அக்டோபர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் 2,000 கோடிக்கு தான் வித்திருக்காங்க. செப்டம்பர் மாசம், ஆகஸ்ட் மாசம், ஜூலை மாசம் நல்லாவே வித்திருக்காங்க. அக்டோபர் மாசம் கம்மியா வித்தனால, இந்த மாசம் கம்மியா வித்தனால தான் வந்து மார்க்கெட்டு மேல வந்திருக்கு. மார்க்கெட்டு மேல முக்கியமான ஒரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, டிஐ. டிஐ பாருங்க 77,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க கேஷ் மார்க்கெட்ல. பாருங்க. இத கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 80%க்கு மேல நம்ம டிஐ வந்து அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து கீழ போல. மேல ஆல் டைம் ஹைல இருக்கு. அதே மாரிக்கே நீங்க அக்டோபர் மாசம் பார்த்தீங்கன்னா, டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, 52,000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த மார்க்கெட்ல அதிகமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஐ நம்மளுடைய இன்வெஸ்டர் ரீட்டெயில் இன்வெஸ்டர் அமௌண்ட் தான் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ட இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கங்க. எப்போ வந்து எஃப்ஐ வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போ வந்து மார்க்கெட்டு கண்டிப்பா நல்ல ஒரு புல் ரன் இருக்கு. சான்ஸ் அதிகமா இருக்கு. பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெறைய முக்கியமான நியூஸ் இருக்கு. அத பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு பவர் செக்டார்ல உள்ள முக்கியமான ஒரு கம்பெனி சிஎஸ்இ. இந்த கம்பெனி நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய கம்பெனி. நல்ல ஒரு அருமையான கம்பெனி. எல்லாருக்கும் தெரியும். அவங்க 2030ல வந்து அவங்க வந்து குரோத் விஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வித் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவங்க வந்து நெறையா வந்து எக்ஸ்பேண்டிங் பண்ண போறாங்க. ரினியூவபிள் எனர்ஜில கெப்பாசிட்டி 3.2 ஜிகாவாட் 2029ல அப்புறம் 2032ல 10 ஜிகாவாட் இந்த மாரிக்கு வந்து அவங்க வந்து குரோத் விஷன் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு குட் நியூஸு. ஸ்டாக் நல்ல ஒரு அருமையான ஒரு டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. காமிக்கிறேன் ஸ்கிரீனர்ல. நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. இடையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டியே வரல. மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க பாருங்க. 3.52 நல்ல டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. இந்த வருஷம் 2025ல மட்டும் அவங்க எவ்வளோ டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. ரூ. 6 ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 ரூ. 10 50 குடுத்துருக்காங்க. அருமையான ஒரு டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. ஆமா. நல்ல ஒரு நல்ல ஒரு குரோத் உள்ள கம்பெனின்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல ரூ. 125லேருந்து இன்னைக்கு வந்து ரூ. 170 ட்ரேட் ஆகுது. இது ஒரு குட் நியூஸ் இந்த கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குயிக் ஹெல்த் டெக்னாலஜி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 64,000 கோடிக்கு 64 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. சைபர் செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. இது ஒரு குட் நியூஸு. ஸ்டாக் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா, சரிஞ்சு கிடக்கு கீழ இந்த கம்பெனி. குயிக் ஹெல்த் டெக்னாலஜி என்னன்னு தெரியல பார்ப்போம். நேத்து என்னமோ 2% கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாதாளத்துல கிடக்குங்க. ரிசல்ட் சரியில்லன்னு நெனைக்கிறேன். பார்த்தா தெரியுது. பார்த்தீங்களா? ப்ளஸ், மைனஸு அப்புறம் ப்ளஸ்ஸு இப்படி தான் ரிசல்ட் குடுக்குறாங்க. ஆமா.
ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனிக்கு ஒரு முக்கிய குட் நியூஸு. அதுக்கப்புறம் ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 700 கோடிக்கு ஒரு முக்கியமான ஆர்டர் கிடைச்சிருக்கு. மண்டே கண்டிப்பா அந்த ஸ்டாக் வந்து ஒரு 20% இல்ல அப்பர் சர்க்யூட் அடிக்கும். நான் இடையில இடையில அந்த ஸ்டாக் அப்பர் சர்க்யூட் அடிக்கும். ஆர்டர் கிடைக்கும் போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது வந்து நம்ம தமிழ்நாட்டு பேஸ்டு உள்ள கம்பெனி தான் நெனைக்கிறேன் இந்த கம்பெனி. நெறைய தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் நெறைய கிடைக்கும். பார்த்தா தெரியும். பிஇலாம் ரொம்ப கம்மி தான் இருக்கு. ஒரு மைக்ரோ கேப்பு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் கம்மியா இருக்கு. பிளட்ஜிங் வச்சிருக்காங்க. எதுக்கு பிளட்ஜிங் வச்சிருக்காங்கன்னு தெரியல. கடன் கிடையாது. ஆமா. ரிசல்ட் பார்க்கலாம். ரிசல்ட் வந்து ரூ. 14,00,00,000 நல்லாவே பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரோட. இயர் ஆன் இயரோட கம்மி தான். ஆனா வந்து ஒரு மாடரேட்டான ரிசல்ட் தாங்க. குரோத் இல்ல. பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா? 17, 16லாம் பண்ணிட்டு 17, 12, 19, 19 பண்ணியிருக்காங்க. அப்புறம் 12 ஆயிருக்கு. அப்புறம் 11 ஆயிருக்கு. 14 ஆயிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் அப்படித்தாங்க கன்டினியூவா இருக்காது. அவங்க ஆர்டர் கிடைச்சா ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப குதிரை கொம்பா இருக்கும். ஆர்டர் கிடைச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அத ஃபினிஷிங் பண்றது ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா மழை, தண்ணி, புயல் இதெல்லாம் வந்து வெளியில அவுட் சைட் ஒர்க் தானே ரோடு இந்த மாரி ஒர்க் தானே பண்றாங்க. அதனால ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஜாப் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ள ஜாப்பு. ஆமா. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து கம்மியா தான் இருக்குங்க. பாருங்க ரொம்பவே குறைச்சிருக்கான். எதுக்கு குறைச்சிருக்கான்னு தெரியல. பப்ளிக் கையில அதிகமா போயிருக்கு. ஆமா. நல்ல கம்பெனி. நாளைக்கு அப்பர் சைடு வரைக்கும் கீழ தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சார்ட்ட பாருங்க. ஆர்ஆர்வி இன்ஃப்ரா. அப்போதான வீக்லி சார்ட் இது. முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ரிட்டர்ன் குடுத்துருக்கு ஆனா. லாஸ்ட்டு 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா வந்து நல்ல அருமையான ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? எங்கேருந்து ஏறிருக்கு பாருங்க இந்த ஸ்டாக்கு. கீழேருந்து பார்த்தீங்களா? ஆமா. இப்ப 2023ல ரூ. 40 இருந்த ஸ்டாக்கு. 238 வரைக்கும் போயிருக்கு. இந்த கம்பெனிக்கு ஒரு குட் நியூஸ் இது. ஆர்ஆர்எஃப் இன்ஃப்ரா யார் இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வாரி எனர்ஜி. அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 140 மெகாவாட் சோலார் மாடல் சப்ளை ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு குட் நியூஸ் வாரி எனர்ஜிக்கு. வாரி எனர்ஜி வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார்ட்ட பார்த்துன்ட்டு. நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து கேட்டிருந்தாரு. நம்ம வீடியோல எல்லா வீடியோலயுமே டெலிகிராம் லிங்க் இருக்குங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அதில நெறைய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. உங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. நம்ம எந்த ஒரு சேனல்லயும் நம்ம வந்து பை கால், செல் கால் யாரும் குடுக்கறதில்லங்க. நம்ம பேர சொல்லி யாரும் இது பண்றாங்க காசு எதுவும் குடுத்து ஏமாந்துறாதீங்க. ஒரு முக்கியமான சப்போர்ட்ல தான் அது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்பைக்கு. கீழ வந்தா நல்லாருக்கும். நல்ல கம்பெனி கூட ஆனா ஓவர் வேல்யூன்னு நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு வாரி எனர்ஜி. நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. இது ஒரு குட் நியூஸ் வாரி எனர்ஜி. நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் குடுக்கும்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மார்சன். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 134 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆமா. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கான்னு நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஆமா. இல்ல மேனுஃபேக்சரிங் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்காங்க இந்த ஸ்டாக்கு. பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. 2,700 கோடி. மார்க்கெட் கேபிட்டலு, ஃபேஸ் வேல்யூ 10ல இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ 2மே நல்லாருக்கு. கம்பெனி சுத்துற கடன் கிடையாது. செப்டம்பர் ரிசல்ட் நல்லா தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. 7 கோடி, 6 கோடி, 8 கோடி, 8 கோடி, 9 கோடி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆமா. ஸ்டாக் பிரைஸு பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்வெஸ்டருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தோம்னா 103% ரிட்டர்ன் குடுத்துருக்கு. நல்ல ஒரு அருமையான இது. 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம்னா, ஒவ்வொரு வருஷமும் 261% ரிட்டர்ன் குடுத்துருக்கு. நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ, கிடையாது. எஃப்ஐட்ட கொஞ்சோண்டு இருக்கு. டிஐ டிஐட்ட கிடையாது. பப்ளிக்கிட்ட தான் அதிகமா இருக்கு. ஆமா. இந்த கம்பெனியோட சார்ட்டை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. யார் இந்த கம்பெனி ஹோல்டு பண்றீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. புதுசா நான் இன்னைக்கு தான் இந்த ஸ்டாக்க கேள்விப்படுறேன். அடேங்கப்பா! ஒரு சில கிட்ட அடிச்சிருக்கு இது வரைக்கும் முன்னாடி. இப்ப தான் ஸ்டாக்கே ட்ரேட் ஆகுது. ஒரு 117 ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செபி வந்து இது பண்ணியிருக்காங்க. செபி வாண்ட்ஸ் ரெகுலேட்டரி என்டிட்டீஸ் ஏஜென்ட் டூ டிஸ்ப்ளே த நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆன் சோசியல் மீடியா. இந்த செபில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தகவல குடுத்துருக்காங்க. ஆமா. செபி பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ இம்போஸ்ட் 91,00,000 வந்து பெனால்டி போட்டிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் லேப்ஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து 91,00,000 வந்து பெனால்டி போட்டிருக்காங்க. இது ஒரு ஹெச்டிஎஃப்சி வந்து பேங்க் வந்து ஒரு பேட் நியூஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் லீவர்ல டீமெர்ஜ் பண்ணி நிஃப்டி 50ல வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 5ஆம் தேதி லிஸ்ட் பண்ண போறாங்க. டீமெர்ஜர் பண்ண போறாங்க. யார் ஹிந்துஸ்தான் லீவர் வச்சிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஃப்ரீ ஆயிட்டு கிடைக்கும். ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். என்ன குடுத்துருக்கான்னு பார்ப்போம்.
Pre-open season Hindustan Lever December 5 FMCG major plan demerger the ice cream business into quality one. ஆமாம், இதில் ரேஷியோ எதுவும் போடலை. யாரும் தகவல் தெரிஞ்சுன்னா அந்த வீடியோக்கு கீழே போனஸ்ஸு அது இல்லை தகவல் பண்ணி கொடுங்க. யாரும் இந்த மெர்ஜரை பற்றி தெரிஞ்சிருந்தீங்கன்னா இது என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்க என்னன்ட்டு. ஆமாம், இந்த ஸ்டாக்கை யாரும் ஹோல்டு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான யூஸாக இருக்கும். குவாலிட்டி வாலுங்கிற ஐஸ்கிரீம் நம்ம பார்த்துருப்போம். இந்துஸ்தான் லீவருடைய இது அவங்க வந்து டீமெர்ஜர் பண்ணி நிஃப்டி 50ல் 5ஆம் தேதி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேஜாஸ் நெட்வொர்க்குங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் வந்து பார்த்தீங்கன்னா 85 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு அண்டர் டெலிகாம் பிஎல்ஐ ஸ்கீமு. இந்த ஸ்டாக்கு ஒரு குட் நியூஸு. ஆனால் ஸ்டாக் என்னமோ அடி பாதாளத்தில் தான் கிடக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா குரூப் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், அடி பாதாளத்தில் கிடக்கு. சரிச்சு விட்ருக்காங்க, மலையிலேருந்து சரிச்சு விட்ட மாதிரிக்க. முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகுது. இடையில ஒரு நல்ல ஒரு வால்யூம் வந்திருக்கு. இந்த பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம், முக்கியமான டிமாண்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யார் இந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 63 மூன்ஸ் வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஎல்டி வந்து கிளியர் நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் செட்டில்மெண்ட் ஸ்கீம் வந்து இவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால் நேற்று ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 18% நல்ல ஒரு லாபமும். ஸ்டாக் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா 52 வார ஹையில் தாங்க ட்ரேட் ஆகுது. 63 மூன்ஸ் டெக்னாலஜி நீங்கள் பார்த்தா தெரியும். இல்லை கொஞ்சம் ஒரு ₹200 கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்று அருமையான ஒரு அப்பும் இதை பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திலீப் பில்கான் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 879 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் ஒரு பேட் நியூஸ் நேற்று வந்திருக்குன்னு. ரீசெண்டாக எனர்ஜியில் வந்து இவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. இது ஒரு குட் நியூஸ். நிறைய இப்போ ரீசெண்டாக 2-3 ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. இந்த ஸ்டாக்குடைய சார்ட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. யாரும் வச்சிருக்கீங்களா அந்த ஸ்டாக்கு? ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பாப்புலரான ஸ்டாக்கு. இப்போ யாரும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. நம்ம அந்த பார்த்த சைடு வேல தான் போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. 477 ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது குளோபல் மார்க்கெட்டும் பார்த்தாச்சு, ஜிடிபியும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்தியா ஆட்டோ ரீட்டெயில் ஸ்டே ஸ்ட்ராங் போஸ்ட் தீபாவளி. 2 வீலர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப் 30%, பிவி ரைஸ் 31%. அதாவது தீபாவளி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் வந்து பார்த்தீங்கன்னா 38% வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தீபாவளிக்கு சேல்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி குறைச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோடைய சேல்ஸு அதோடைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னா பேலன்ஸ் ஷீட்டில் டிசம்பர் மாதம் ரிசல்ட்டில். அதனால் ஆட்டோ இண்டெக்ஸ் டிஃபரன்ஸ் ரிசல்ட் வந்து டிசம்பர் மாதத்து ரிசல்ட்டில் வரும்போது ஜனவரியில் வரும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டில் ஒரு 2 கம்பெனி. ஒரு கம்பெனி முக்கியமான ஒரு கம்பெனி லோதா டெவலப்பர்ஸு. ஒரு அருமையான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஆமாம், அங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு. கீழே டவுனில் வந்தால் ஒரு நல்ல அருமையான கம்பெனி இந்த கம்பெனி. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ கட் பண்ணாங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியோடைய அதாவது ஹவுசிங் லோனுடைய இதெல்லாம் குறையும். மீன்ஸ் ஹவுசிங் லோனுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறையும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிலாம் பூம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் என்னுடைய வாட்சிஸில் இந்த ஸ்டாக் இருக்குது. பார்ப்போம். ஆட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான ஸ்டாக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பவர் செக்டாரில் ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. நான் வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டாக் இது. ஐநாக்ஸ் விண்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயரில். ஏன்னா பிஏ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இதோடைய பிஏ எப்படி இருக்குன்னு. ஐநாக்ஸ் விண்ட்டு 45 இருக்குது. கொஞ்சம் கூட தான் இருக்குது. ஆமாம், ஆனால் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் கூட ஒரு கீழே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதையும் நான் வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் அடிக்கடி நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது இந்த ஆனந்த்ராஜ் அந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஆமாம், ஆனந்த்ராஜ் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இதுவும் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஆர்பிஐ கட் பண்ணும்போது இதுக்கும் நல்லாயிருக்கும். டேட்டா சென்டர் நிறைய இது பண்ணுற முக்கியமான சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு ஸ்டாக்கு, இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு க்ரோத் உள்ள கம்பெனி. அதுக்கப்புறம் நல்ல ஒரு இதில் லார்ஜ் கேப்பில் நல்ல லோ ரேட்டில் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி தாங்க. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது, ரொம்ப நாளாகவே ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், சைடு வேல தான் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் சொல்ல முடியாது, சைடு வேல தான் இருக்குது. ஒரு 390 வந்து நல்ல ரேஞ்சு. ஏன்னா இந்த லார்ஜ் கேப்பில் இல்லை ஐடிசி கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலான்னு முன்னாடி வச்சுருந்தேன், செல் பண்ணிட்டேன். ஆமாம், ஒரு 20% லாபத்தில் போட்டு செல் பண்ணிட்டேன் ஐடிசி. லார்ஜ் கேப்பும் நம்ம இதில் வந்து கண்டிப்பாக வைக்கணும். போர்ட்ஃபோலியோவில் பேலன்ஸ்டாக வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு முக்கியமான நம்முடைய
இந்த மார்க்கெட் டவுன் சைட்ல இன்னைக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, நம்முடைய மார்க்கெட் வந்து ஹைல இருக்கு. ஆனா, என்னுடைய போர்ட்ஃபோலியோல 65% வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் தான் இருக்கு. ஆனா, போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, 18% லாஸ்ல இருக்கு. அப்போ வந்து நெறைய இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அத ரீபேலன்சிங் பண்ணணும். அதுக்கு தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வரேன். என்னோட அனுபவத்த தான் சொல்ல வரேன். நெறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோவ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். முக்கியமான தகவல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு 5 ஸ்டாக்கு 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் குரோத் உள்ள ஸ்டாக்க ஒரு வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ ஈவினிங் தான் டெலிகாஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பாருங்க. நெறைய நம்ம சேனல்ல நெறைய முக்கியமான வீடியோலாம் பழைய வீடியோ இருக்கு. அதையும் பாருங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி மக்களே!